ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்து தினமும் அவர்கள் சொல்லும் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அதனால் நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே சரி பயனடையும் வகையில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையின் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜி.கே. பாலாஜி அவர்கள். இவர் வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சிஓபிடி என்று ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய ஒரு வியாதி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, இதை பற்றியெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு சிஓபிடி நாள். இதை வந்துட்டு எதுக்காக நாம் அனுசரிக்கிறோம், இதனோட முக்கியத்துவம் என்ன, மக்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இது எல்லாத்தையும் வந்து டாக்டர்கிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் மட்டும் அவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் வந்து கேள்வியை கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும், டாக்டர்கிட்ட பேசணும். என்ன நம்பருன்றது மீனாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 24999101. மீண்டும் ஒரு முறை நீங்கள் கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 24999101 மற்றும் 29860038 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். ஆமாம் நேயர்களே, நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸில் நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறுபடியும் சொல்கிறதுல வந்துட்டு எனக்கு தயக்கமே இல்லை. நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம கூட்டிகிட்டு வரோம். அவங்கக்கிட்டேருந்து நிறைய கருத்துக்களை வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்டேருந்து கேட்டு வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது உங்கள் கேள்விகள் வந்துட்டு நல்ல கருத்துக்களை அவர்கிட்டேருந்து வரவழைக்கிற மாதிரியான கேள்விகள், நல்ல கேள்விகள் கேட்கணும். ப்ளஸ் அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது நடுநடுவில் சார் அப்படி கிடையாது சார், இது சார் அது சார்லாம் வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. இதை வந்துட்டு நான் உங்களுக்கு செல்லமாக இடுற கட்டளை, அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, இந்த தடவை செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா நேயர்களே, ரெடியாக இருக்கிறீங்களா? நான் முதல்ல டாக்டர்கிட்ட போகிறேன் இப்போ. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு அவர் ஷோ. டாக்டர் ஜி.கே. பாலாஜி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அந்த நுரையீரலில் சிறப்பு மருத்துவர் அப்படின்றதுனா என்ன சார்? அது சிஓபிடிலாம் அப்புறம் நம்ம போகலாம். ஆனால் பேசிக்காக வந்து இந்த இதில் நுரையீரலில் என்ன விதமான பிரச்சனைகள் பெரும்பாலும் வரும் சார்? நுரையீரல் நமக்கு ரொம்ப முக்கியமான மனித உடலில் ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஏன்னா நேராக அது வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டோட டைரெக்டாக கனெக்ஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பு நுரையீரல். ஸோ அது கனெக்ஷனில் இருக்கிறதுனால நமக்குனுடைய இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், என்விரான்மெண்ட்டில் வர பாதிப்பாகட்டும், அது இமீடியட்டாக லங்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு சிறப்பு மருத்துவர் ரொம்ப 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 அவசியம். அது மக்களும் இந்த சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நுரையீரலில் ஏற்படுற பாதிப்புகள் நுரையீரல் மருத்துவர்களில் அணுகி தேவையான மருத்துவமும் விழிப்புணர்வும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் உங்கள் மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் சார். மீனாட்சி, டாக்டர் சாருடைய வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் லெவலில் இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா இவ்வளோ அமைதியாக பேசுகிற டாக்டர் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டாக இருக்கா? ஓகே, ரைட்டு சார். இப்போது இன்றைக்கி வந்து சிஓபிடி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க, அனுசரிக்கிறாங்க, எப்படி வேணா இருக்கு. இந்த சிஓபிடி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து ரொம்ப நாட்களாக நம்ம வந்து இந்த நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி, ஒரு நோய்க்கு இந்த சிஓபிடின்னு சொல்கிறாங்க. இந்த மற்ற என்னென்னவோ வியாதிகள்லாம் இருக்கும்போது சிஓபிடிக்குன்னு ஒரு நாள் எதுக்கு அனுசரிக்கணும் சார்? ரொம்ப நல்ல கேள்வி. சிஓபிடி நமக்கு நாள் இந்த மாதிரி உலக விழிப்புணர்வு நாள், உலக ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம வந்து நாட்கள் வச்சு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கொண்டு வரணும். இந்த சிஓபிடியை வந்து நம்மளாக தேடி வர வச்சுக்கிற நோய். ஸோ நம்ம தேடி வர வச்சுக்காமல் அதை டோட்டலாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிவென்டபிள் டிசீஸ். மக்கள்கிட்ட இந்த நோய் பற்றி விழிப்புணர்வு இருந்தால் அந்த நோய் வராமல் தடுத்துடலாம். வந்ததுக்கப்புறம் போராடுறத விட வராமல் தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த உலக சிஓபிடி தினம் இன்றைக்கி கொண்டாடுறோம். நேயர்களை கேட்டுக்கிட்டிங்களா? இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம கையில் இருக்குன்னா கையை பார்த்துட்டு சார் ஒன்றுமே இல்லையே சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஆனால் வந்து என்னென்னா நம்மளுடைய நடைமுறை பழக்கங்கள்,
நமது தினப்படி வழக்கங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து சரியான முறையில் செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு வியாதி நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்கிறோம். நேயர்களே, நீங்கள் தயாராக இருக்கீங்களா? லைனில் இருக்கிறீங்களா நீங்கள் பேசுகிறதுக்கு? ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு என்னென்ன பொதுவாக ஒரு பேர் நீங்கள் சொல்கிறீங்க சிஓபிடின்னு சொல்லிட்டு, அதில் என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம்? சார், சிஓபிடி வந்து யாரை பாதிக்கும், யாருக்கு வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஓபிடி வந்து நுரையீரல், இந்த ஏர்வே, காற்று போகிற பாத்வே இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப திக்கண்ட் மொத்தமாகிடும். மூச்சுக்குழாய் ரொம்ப மொத்தமாகிடும். ஸோ அப்போ தேவையான காற்று வந்து ஆக்சிஜனோ இல்லை வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடோ உள்ளேருந்து வெளியில் வராது, ஆக்சிஜன் உள்ளே போகாது. ஸோ ஏன் அப்படி அது வந்து மூச்சுக்குழாய் வந்து பெருசாகிடுது அப்படின்னு சொன்னால், நாக்சியஸ் ஸ்டிமுலிக், இந்த வந்து டாக்ஸிக் நச்சுத்தன்மை வாய்ந்த புகைகள் இந்த நுரையீரலை கண்டினியூஸாக ஸ்டிமுலேட் பண்ணும்போது அது மொத்தமாகிடுது. அப்போது ஆக்சிஜனும் உள்ளே போகிறதில்ல, CO2வும் வெளியில் வர்றதில்லை. இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி டாக்ஸிக் ஸ்டிமுலிக் ஆளாடுறாங்க, எஸ்பெஷலி ஸ்மோக்கர்ஸ், கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணுறவங்க இதனால் மிகப்பெரிய பாதிப்பு அடைக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கிட்டிங்களா நேயர்களே? நாம் வந்து புகைப்பிடிப்பது உடம்புக்கு நல்லதே இல்லைன்னு பலமுறை நம்ம வானொலியில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இது வந்து இந்த சிஓபிடின்ற ஒரு நோய்க்கு அடிப்படையே வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறது அப்படின்றது வந்து இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் நீங்கள் வந்து அந்த பழக்கத்திற்கு அடிமையானவராக இருந்தால் இன்று முதல் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோ நாள்லேருந்து நம்மளுக்கு நல்லது. ஓகேவா? இப்போ ஒரு நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. பேசுங்க சார். வணக்கம் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார், இப்போ அந்த நோயுடைய அறிகுறி என்ன சார் வரும்? சார், சாதாரணமாக நமக்கு இருமல் வந்ததுன்னா அது ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு 3 வாரத்துக்குள்ளே குறையணும். ஸோ நாள்பட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர் சளி இருந்துக்கிட்டே இருக்குது, அப்போ மூச்சு திணறல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 4-5 மாதமாக 6 மாதமாக ஒரு சாதாரண வேலைகள் செஞ்சாலுமே எனக்கு மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னா நம்ம சிஓபிடியினால் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுறோம் அப்படின்றது அறிகுறியை உணர்ந்து மருத்துவரை நீங்கள் அணுகணும் சார். என்ன பாபு, கேட்டிங்களா? அவ்வளோதானா கேள்வி? ஓகே சார், இப்போது மூச்சு திணறல் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் வந்துட்டு நார்மலாக நான் நடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மூச்சு நார்மலாக இருக்குது. அதுவே ஒரு மேடு மேலே ஏறி போகும்போது எனக்கு வந்து மூச்சு வாங்குது, அந்த கொஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திணறல் வருது. அது கூட வந்து சிஓபிடிக்கு ஆரம்பமா? சார், இது வந்து கிரேடிங் இருக்குது. அதாவது நம்ம எத்தனை படிகள் ஏறினா நமக்கு மூச்சு திணறல் இருக்காது. ஸோ நார்மலாக வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நம்ம நடக்கிறோன்னா மூச்சு வாங்கக்கூடாது. ஸோ அந்த 100 மீட்டர்ஸ் நடக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இது நோயினால் பாதிக்கப்படுறோம். எஸ்பெஷலி பர்டிகுலர்லி யார் அது வந்து அவேராக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்க. நான் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுறேன், சாதாரணமாக நான் இவ்வளோ தூரம் நடக்கும்போது எனக்கு மூச்சு வாங்கக்கூடாது, அவ்வளோ தூரம் நடக்கும்போது. ஸோ ஒரு 10 படி ஏறினா மூச்சு வாங்கக்கூடாது, இல்லை 5 படி ஏறினா மூச்சு வாங்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அதுக்கே மூச்சு வாங்குது. ஸோ இதை வந்து மருத்துவர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று அவங்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும், நான் வந்து இவ்வளோ தூரம் நடந்த முதல்ல மூச்சு வாங்காது, இப்போ என்ன மூச்சு வாங்குது அப்படின்றது பேஷண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது தெரியும் போதே அதை உணர்ந்து மருத்துவர் அணுகணும், உடனே மருத்துவர் அணுகணும். இன்னொருத்தர் நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். இது அடாடா கட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஏதோ கட் ஆகிட்டு இருக்கு நடுவில் லைனு. பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர். இப்போது நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வியாதி வருமா, இல்லை வந்துட்டு வேறு விதமான மக்கள்? நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, நச்சுத்தன்மை வாய்ந்த புகைகளுக்கு தொடர்ந்து பல வருஷங்களாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, பர்டிகுலர்லி இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த க்ரஷரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஸ்மோக் எக்ஸ்போஷர் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கண்டினியூஸாக, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், சாண்ட் ஃபேக்ட்ரிஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ரோட் க்ளீன் பண்ணுற மக்கள் கூட ஏன்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒரு ஒரு டஸ்ட் எக்ஸ்போஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அப்புறம் நம்ம இன்ஃபேக்ட் நம்ம போலீஸ் அவங்கள கூட சொல்லலாம், யார் அட் ஹை ரிஸ்க் கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வு இருந்தாலே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி விழிப்புணர்வு இருந்தால் இது தடுத்துக்கலாம். வருமுன் காப்போம்.
இப்போ விழிப்புணர்வு நம்ம சொல்கிறோமே சார். இப்போது இந்த சிஓபிடின்றது மட்டும் இல்லை, எனி டிசீஸ் அது வந்துட்டு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் மக்கள்கிட்ட. அப்படின்னா வந்து நம்மளுக்கு விதவிதமான மக்கள் இருக்காங்க நம்மளுடைய நாட்டில். பார்த்திங்கன்னா இப்போ படித்தவர்கள் இருக்காங்க, படிக்காதவர்கள் இருக்கிறாங்க. படித்தவர்கள் சின்ன ஊர்லேயும் இருக்கிறாங்க, பெரிய ஊரில் வந்து படிக்காதவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் நமக்கு போய் சேர்ற மாதிரி எப்படி நம்ம வந்து இதை எடுத்து சொல்லுவீங்க நீங்கள்? அதுக்கு உங்களை மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க தான் பெரிய உதவி பண்ணும். சரி, இது வந்து மருத்துவர்கள் அணுகும் போது மருத்துவர்கள்லேருந்து இந்த மீடியா மக்கள்கிட்ட மீடியா தான் சரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ மீடியா இஸ் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் டு டேக் த மெசேஜ். மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் இது ஒரு வராமல் தடுக்கக்கூடிய நோய், வந்துடுத்துனா மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மருத்துவமனையிலையும் நாங்கள் வந்து முகாம்கள் நடத்துகிறோம், விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறோம். இயர்லியராக அதை ஐடென்டிஃபை பண்ணுற சோதனை முகாம்கள் நடத்துகிறோம். ஸோ அதுக்கான நம்ம பேம்ப்ளெட்ஸோ இதுவோ இருக்கும்போது அதெல்லாம் உதாசீனப்படுத்தாமல் மருத்துவமனை அணுகி நம்ம அதனுடைய பரிசோதனை நம்ம செஞ்சுக்கிறது நம்மளுடைய இதை. ஓகே சார். இப்போது ஒரு நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், இது ஹலோ டாக்டர், பேசுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்க சார். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள். டவுட் இருக்கா நீங்கள் போட்டு சிஓபிடி? ஓகே. என்னென்ன எங்கள் பக்கத்து ஏரியா ஃபுல்லாக தான் கார்பேஜ் ஏரியா. அங்கே ஃபுல்லாக அந்த கார்பேஜ் எல்லாம் பர்ன் அவுட் பண்ணி ஃபுல்லாக ஸ்மோக் ஃபார்ம் ஆகுது. சரிங்க சார். அது வந்து எல்டர் பீப்புள் ப்ளஸ் எனக்கும் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே சார். இப்போ அதே எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, அப்படி இந்த சிஓபிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் என்ன இருக்குது, அதை பற்றி கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டாக்டர்? டாக்டர் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன் சார். உங்கள் ரேடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து கேட்கும். இப்போ வெறும் எக்கோ தான் வருது எங்களுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ டாக்டர் பதில் சொல்லுவார். எஸ் சார். எஸ் சார். அது புகை நமக்கு வந்து கண்டினியூஸாக படும்போது நமக்கு சிஓபிடி ஹலோ உங்களுக்கு கேட்குதா? நீங்கள் டாக்டர் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் மூலமாகவே நல்லா கேட்கும். இப்போ கேட்குதா? எஸ் சார். ரைட், சொல்லுங்கள். புகை நமக்கு கண்டினியூஸாக இப்போ இந்த கார்பேஜிலேருந்து வர புகை நமக்கு தொடர்ந்து வர்றது, வருஷக்கணக்கில் வருது அப்படின்னா, ஒரு 20 வருஷம் ஒரு 30 வருஷம் அப்படின்னா கண்டிப்பாக சிஓபிடி மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். இதுவே ஒரு 6 மாதம் 1 மாதமாக தான் இருக்குது அப்படின்னா மூச்சு குழாய் ரிலேட்டடாக நிறைய டிசீஸ் இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிராங்கியல் ஆஸ்மா மாதிரி நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ ஏர்வே ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ், உடனே அந்த புகைப்பட்டு உடனே மூச்சு குழாய்கள்லாம் சுருங்கிறது. எப்படி ஒரு சினிங்கி நம்ம தொட்ட உடனே சுருங்குதோ அதே மாதிரி இந்த புகைகள்லாம் வந்து சுருங்கும் போது தொடும்போது மூச்சு குழாய் நமக்கு சுருங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொன்னேன். நார்மலாக ஒரு இருமல் ஒரு சளி வருது அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 வாரத்தில் அது நமக்கு சரியாகும். இதுவே நான் வந்து அதில் வந்து பாதிக்கப்படுற 3 மாதமாக எனக்கு குறையலை, 4 மாதமாக எனக்கு குறையலை, தொடர் இருமல் சளி மூச்சு திணறல் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறையா டாக்டர்கள் பார்த்துட்டேன், அது வந்து சரியாகலை அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி சிஓபிடி நோயினால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நுரையீரல் சிறப்பு மருத்துவரை நீங்கள் அணுகுனீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் நிறையா இருக்குது சார். பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் நுரையீரலினுடைய ஆக்சிஜன் கரெக்டாக போகுதா, அது ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மறுபடியும் மருந்து கொடுத்து அது ரிவர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம வந்து இந்த சிஓபிடி இருக்கா இல்லையா அப்படின்றத மருத்துவர் ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார் சார். ஓகே சார், தேங்க்யூ. ரைட் சார். பிஎஃப்டி இது வந்து காமனாக இருக்கிற டெஸ்ட்டு. இதுக்கு மேலே நிறைய நமக்கு டெஸ்ட் இருக்குது சார். சிம்பிளாக சொல்லணுன்னா பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நன்றி. இப்போ வந்து ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிறோம், மறுபடியும் வருவோம், டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசுவோம். 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒளிபரப்பில் தினம்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பலை இணை ஒளிபரப்பில் தினம்தோறும் காலை 7:30க்கு சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
வெல்கம் பேக். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கொஞ்சம் லேட்டாக டியூன் இன் பண்ணவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கிறவர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜி.கே. பாலாஜி அவர்கள். அவங்க வந்து முக்கியமாக இந்த சிஓபிடி என்று சொல்லப்படும் நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு நோய் பற்றி பேச வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு நேயர் லைனில் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம முதல்ல பேசுவோம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நான் டெய்லராக இருக்கேன். அந்த டஸ்ட் ஏதாவது அலர்ஜி நுரையீரல் பாதிப்பு ஏதாவது வருமா சார்? சார், அது வந்து நுரையீரல் வந்து இப்போ நான் நச்சுத்தன்மை வாய்ந்த டஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சிஓபிடிக்கான லேண்டப் போகும். இது வந்து டஸ்ட்டு பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்டோ இல்லை ரூமில் இருக்கிற டஸ்ட்டோ அது வந்து அதனுடைய பாதிப்புகள் நமக்கு தனியாக இருக்கும். டஸ்ட்டு அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அது நமக்கு சிஓபிடி தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டஸ்ட் அலர்ஜி, நுரையீரல் பாதிக்கக்கூடிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த தொடர் இருமல் இருக்குது, தொடர் சளி இருக்குது, மூச்சு திணறல் கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண வேலைக்கு இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன வேலை உங்களால் ஈஸியாக செய்ய முடியும், அதுக்கே மூச்சு வாங்குது அப்படின்னா இந்த மாதிரி அலர்ஜி மாதிரி ஏதாவது டெவலப் ஆகிருக்குமோ உருவாயிருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் நீங்கள் மருத்துவர் அணுகணுமா? சரிங்க சார். அதெல்லாம் எதுவும் தெரியல. அந்த டஸ்ட் அலர்ஜியால் ஏதாவது வருமா? வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, தேங்க்ஸ். நன்றிம்மா, நன்றி. அதாவது இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்த கேள்வி என்னென்னா, டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப இயல்பாக எல்லாருமே சொல்கிறாங்க. சார் எனக்கு ஒரே டஸ்ட் அலர்ஜி சார், அதனால் வந்துட்டு மூக்கில் துணியெல்லாம் கட்டிட்டு தான் சார் நான் வந்துட்டு வெளியிலேயே வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. எல்லா டஸ்ட் அலர்ஜியும் இந்த சிஓபிடியில் முடியுமா? இல்லை சார், டஸ்ட் அதுதான் நான் இப்போ சொன்னேன். இப்போது நம்மளாக தேடிக்கிறது சிஓபிடி. ஒருவேளை நமக்கு இயற்கையிலே இறைவன் நம்ம ஒருத்தரை கருப்பாக படைக்கிற ஒரு சிவப்பாக படைக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ் டிசீஸ் ஆஸ்மா இந்த அலர்ஜியை நமக்கு கொடுத்துரும். எல்லாருக்குமே டஸ்ட்டு போடும், ஒரு சிலர் மட்டும் அதுக்கு அலர்ஜிக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் சார் எனக்கு மட்டும் அலர்ஜி ஆகுதுன்னு அவங்க கேட்கும்போது பதில் அது உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அடுத்து ஒரு நேரில் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். கேகேநகர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. கஸ்தூரி சார். டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாகவே வீசிங் ப்ராப்ளம் இருக்குது சார். சரி. மூச்சு திணறும் சார், கொஞ்சம் நடந்தாலே படி ஏறினா மூச்சு திணறும் சார். சரிங்கம்மா. பஃப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி. அவங்க சிஓபியோட பாதிக்கப்படுவாங்களா என்ன அப்படின்னு கேட்கதான் சார் கால் பண்ணேன். அதுதான்மா. இப்போது ஆஸ்மா சிஓபிடி ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொட்டாச்சினிங்கி தொட்டோன்னா சுருங்கிடும், மறுபடியும் அது விரிவடையும். இது ஆஸ்மா. தொட்டோன்னா சுருங்கும், மறுபடியும் விரியடையும். மருந்துகள் கொடுத்த உடனே மறுபடியும் விரியடைஞ்சிடும். ஆனால் இந்த சிஓபிடி விரிவடையவே அடையாது. ஒன்ஸ் சுருங்கினது சுருக்கமாகவே இருக்கும். இதுதான் இந்த ஆஸ்மாவுக்கும் சிஓபிடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆஸ்மாவில் இருக்கவங்க சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக சிஓபிடிக்கு போக மாட்டாங்க. ஸோ மருந்துகள் நமக்கு ஆஸ்மாவுக்கு தேவையான மருந்துகள் மருத்துவர்கள்கிட்ட நமக்கு தேவையான வசதிகள் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். இன்னொன்று சார், கொஞ்சம் மருந்து எடுத்தால் அது சரியாயிடுமா, அது மாதிரி வரவே வராதா அப்படின்ற மாதிரி நம்ம இதை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆஸ்மா விஷயங்கள் சுகர் மாதிரி. இப்போ சுகரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் இல்லையா? இல்லைம்மா, சுகரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் இல்லையா? இப்போ சுகர் மாத்திரை சாப்பிட்டா சுகர் போயிடாது. பட் தொடர்ந்து நம்ம அதை சாப்பிடும்போது அது கண்ட்ரோலில் இருக்கும். அது மாதிரி அதே மாதிரி ஆஸ்மா அவங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சரியான மருந்துகளை சரியான அளவுகளை அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய நார்மல், அதாவது நார்மல் ஆக்டிவிட்டீஸ், டே டு டே லைஃப், அவங்க செய்ய வேண்டிய நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பாதிப்படையாமல் அவங்களால ஹெல்த்தியாக வாழ முடியும். ரெஸ்பிரேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா சார்? அது வாங்கியிருக்கோம். கண்டிப்பாம்மா. எக்ஸசைஸ் நம்ம எப்படி இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறோம், நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்ஸ் நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் ஆக தான் செய்யும். நுரையீரலுக்கான ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் ரெஸ்பிரோமீட்டர். அது நீங்கள் பண்ணும்போது அது வலுவடை தான் செய்யும். அதாவது அது சரிதாம்மா. இப்போ நான் ஜிம்மு போன உடனே நான் ஒரு 50 கிலோ தூக்க முடியல அப்படின்னு நம்ம ஜிம் கோச்சுக்கிட்ட நம்ம கோச்சிக்க முடியாது இல்லையா? போன உடனே ஒரு கிலோ நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு அந்த 1 கிலோ 10 தடவை எடுத்து 20 தடவை எடுத்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களால் 2 கிலோ எடுக்க முடியும். அதேதான். ஆமாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு சார், இந்த வீசிங்க்கும் ஆஸ்துமாக்கும் என்ன சார் வித்தியாசம்?
சரி, ஆஸ்மாவில் வீசிங், ஆல் வீசிங் ஆர் நாட் ஆஸ்மா சார், பட் ஆஸ்மாவில் வீசிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீசிங்ன்றது என்ன சார் தொடர்ந்து மாதிரி சொல்கிறீங்க சார், புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். வீசிங் வந்து நுரையீரலில் வர சவுண்டு குவைங் குவைன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டை தான் நம்ம வீசிங்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் பாடி, ஒரு காயினோ ஒரு சுண்டலோ ஏதோ முழுங்கிட்டால் கூட அது போய் அடைச்சிக்கிட்டு அந்த குவைங் குவைன்னு அந்த சவுண்டு வரும். ஸோ இது அந்த சவுண்டு வர்றது, வீசிங் வர்றது எதனால வேணால் வரலாம். ஒரு சாதாரண ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கூட உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். ஆனால் ஆஸ்மா வந்து ஒரு ஜெனட்டிக்கலாவோ இல்லை வந்து அக்கையோடாவோ அது வர ஆரம்பிச்சிடும். வந்துடுச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எபிசாடிக் வந்து போய் நம்ம டயபெட்டிக் மாதிரி அதை கண்ட்ரோலில் இருக்கும். பட் வீசிங் அப்படிங்கிறது அந்த சவுண்ட் மட்டும்தான். அது பல காரணங்களால் வரலாம். ஆஸ்மான்றது வேறு நோய். ஆஸ்மாவில் வர ஒரு பார்ட் வீஸ் வந்து ஆஸ்மாவில் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, நிறைய நோய்களில் வேறு காரணங்களுக்காக கூட வீசிங் வரலாம். அது வந்து ஒரு சவுண்டு மட்டும்தான் வீசிங். ஓகே சார், இப்போ ஒரு நேர் லைனில் இருக்கார். அடடா, கட் ஆகிடுச்சு. சரி, பரவாயில்ல சார். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், குரட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் தான் சவுண்டு வருது. அதுக்கும் இந்த லங்ஸுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. குரட்டை ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஆக்சிஜன், அதாவது நம்ம எடுக்கிற ஆக்சிஜன் உள்ள லங்ஸ்குள்ளே போகாமல் அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இந்த நேசல்லையோ இல்லை தொண்டையிலையோ இதனாலேயோ உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த ஏர் பேசேஜில் ஒரு தடுப்பு ஏற்பட்டு சத்தம் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்ம தடுக்கிற விஷயம், நம்ம உள்ள ஆக்சிஜன் சரியாக போகலை. ஸோ தொடர்ந்து அந்த சரியாக ஆக்சிஜன் போகலைன்னா அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக நம்மளுடைய உடம்பில் இருக்க தான் செய்யும். நுரையீரலில் மட்டும் இல்லை, பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா இடத்துக்கும். இப்போ அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயர்ட்னஸ்ஸு, மென்டல் டயர்ட்னஸ், ஹெட்டேக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த குரட்டை வந்து எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதுக்கு சரியான வைத்தியங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இது சம்மந்தமாக இன்னொரு கேள்வி இருக்குது உங்ககிட்ட கேட்கறதுக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட முதல்ல பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் ஈவினிங் சார். ஜி சந்திரசேகர், பாண்டிச்சேரி. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம். டாக்டருங்களா? ஆமாம் சார், நான் டாக்டர் பாலாஜி. சொல்லுங்கள் சார். சார், தம்பிக்கு இந்த பையனுக்கு வந்து 18 வயசு ஆகுது. சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே அந்த கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம், அந்த கோல்ட் டைமில் அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. இது நியூப்ளைசஸ் பண்ணாக்கா சரியாதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, குட்மேட்னு ஒரு இன்ஹேலர் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். ஒரு 1 year பிஃபோரா ஒரு 2 வேலை பண்ணாரு, காலையும் ஈவினிங் பண்ணாரு. சரிங்க சார். இப்போ வந்து நைட்ல மட்டும் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நைட் பண்ணாம படுத்தாதானே நம்ம நைட்ல வந்து கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வருது அவருக்கு. சரிங்க சார். திரும்ப அதை பண்ணிட்டு அவர் ஏதாவது செய்யாது. இது எப்படி கியூர் ஆகுமா? இல்லை சார், அதுதான் நான் இப்போது சொன்னேன் இல்லையா. இப்போ இது வந்து இந்த புரிதலுக்காக நான் அதை வந்து சுகரோட கம்பேர் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு சுகர்னு சொல்லிவிட்டு டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு. ஒரு நாள் நீங்கள் போடலை சார், அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தேன் சுகர் ஏறிடுச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒத்துக்க முடியாது இல்லையா. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது திருப்பி வரதான் செய்யும். ஸோ இது வந்து முதல்ல வந்து ப்ரிவென்டபிள். சார், நான் இதை தான் சார் முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட. டாக்டர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, இப்போ டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, தயவுசெய்து முதல்ல அவர் சொல்கிறது கேளு சார். இப்போ அது ஃபைனல் சொல்யூஷன் அப்படிங்கிறது நான் ப்ரிவென்ஷன் தான் சார், இது வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து இப்போ 18 வயசு ஆகிற அந்த தம்பிக்கு என்னென்னலாம் பட்டால் வந்து அலர்ஜி ஆகுது, எதனால இப்படி ஆகுது. இப்போ அவர் வந்து எங்கேயாவது வெளியில் போயிருக்கலாம், ஏதாவது உதாரணத்துக்கு சொல்ல இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஒரு கிணத்துல குளித்தார், இல்லை வந்து ஒரு ட்ராவலிங் எங்கேயாவது போனார், இல்லை வந்து ஒரு புகையுள்ள இடத்துக்கு ஏதாவது போனார், இல்லை ஒரு டஸ்ட் கிளீனிங் அவர் பண்ணார், இல்லை ஒரு பெட் அனிமல்ஸ் வீட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸோடு இதெல்லாம் விளையாடிட்டு இருந்தார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படும்போது இது வருதான்னு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எப்போ வருதுன்னு பார்த்து அதெல்லாம் அவாய்டு. ஸோ ப்ரிவென்ஷன் தான் இதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு மருந்து தவிர வேறு வழி இல்லை சார். ஓகே, அது நம்ம இன்னும் பண்ணுற எக்ஸசைஸ்லேருந்து பிரீத்திங் எக்ஸசைஸ்லேருந்து க்யூர் ஆனதான் நமக்கு வந்து. எஸ் சார், நம்ம மருந்து, எக்ஸசைஸ், வாழ்க்கை நடைமுறையில் சேஞ்சஸ், ஃபுட்டிலிருந்து நம்ம உண்ணுகின்ற உணவுலேருந்து
நான் சொன்ன மாதிரி நீங்கள் மருத்துவர் போனீங்கன்னா எது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுல தான் இது இருக்குது. இது ஒன்று ஒரு விஷயம். எனக்கு சார் 58 வயசு ஆகுது. சரிங்க. நான் கெமிக்கல் கம்பெனில தான் ஒரு 30 வருஷம் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப பொசிஷன் வந்து இப்ப டெக்ஸ்டைல் கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பண்றதுன்னு வச்சுக்கலாம். சில கெமிக்கல்லாம் ஓகே ஆகுது, சில கெமிக்கல் பண்ணும்போது அந்த பிரீத்திங் டிஃபெக்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஜி சார், அது கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் நான் இதை பேசும்போதே சொன்னேன். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் சேர்த்து தான் சொன்னேன். கெமிக்கல்ஸ் வந்து நிறையா வந்து அலர்ஜி உண்டு போகும், மூச்சு குழாய்களோட டைரக்ட் கனெக்ஷனில் போய் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பயுமே ரெகுலராக உங்கள் நுரையீரல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத மருத்துவர்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ டெய்லி 1 ஹவர் வாக்கிங்லாம் போறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மாடியெல்லாம் ஏறி இறங்குறேன். பட் வந்து அந்த சில கெமிக்கல் மட்டும் அந்த நம்ம NH 95 மாஸ்க் போட்டிருந்தாலும் அந்த கண்ணு வழியாக கண்ணாடி காதுல கூட போட்டிருந்தாலும் நம்ம வந்து அந்த டிஃபெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் சார், அது ஒருவேளை நுரையீரல் வந்து பாதிச்சிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணுன்றது ஒரு பர்டிகுலராக நீங்கள் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க ஒரு சில கெமிக்கல்ஸ் தான் வருதுன்னு. ஸோ இது மாதிரி ஆகும்போது நீங்கள் பேசி அந்த பர்டிகுலர் கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்கள் ஹெல்த் கண்டிஷனை சொல்லி நீங்கள் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணாதான். மருந்துகள் எடுத்துக்கிட்டு இனிமேல் கெமிக்கல்ஸ் பட்டால் அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது அவாய்டன்ஸ் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி அது வராமல் அந்த கெமிக்கல் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நன்றி. நிறைய கேள்விகள் கேட்டீங்க, நன்றி சார். இப்போது எல்லாருமே சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து முதல்ல கேட்டுடுறேன், பதில் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கூட நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த போலன் கிரெயின் அலர்ஜி அப்படின்னு இப்போ சமீப காலங்களில் நிறைய சொல்கிறாங்க. 2வது நீங்கள் சொன்னது இந்த பெட்ஸ், இந்த பூனை வளர்க்குறவங்களும் அதுக்கப்புறம் இந்த புறா வளர்க்குறவங்க, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபெதர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டஸ்ட்டோ என்னவோ அது மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மூக்குள்ளே போச்சுன்னா ஆஸ்மா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு உண்மையா இல்லை வந்து நம்ம வந்து நம்மளா க்ரியேட் பண்ணிக்கிட்ட விஷயமா? சரி, இது 100% உண்மையான விஷயங்கள் சார். பெட்டு வந்து பெட்டில் இருக்கிற அந்த ஹேர் ஆகட்டும், அதில் இருக்கிற டஸ்ட் மைட்ஸ், நுண்ணுயிர்கள் ஆகட்டும், அதில் இருக்கிறதெல்லாம் அலர்ஜியை உண்டு பண்ணி அது கிராஜுவலாக ஆஸ்மாவுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள். நீங்கள் சொன்னது எல்லாருமே மதுரந்தகம், இந்த போலன் கிரெயின்ஸ் சொல்கிறது, அதுலேயும் இந்த பார்னித்தியம்னு இந்த பர்டிகுலராக ஒரு போலன் கிரெயின்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு இந்த மாதிரி போலன்ஸ், டஸ்ட் மைட்ஸ், பெட்ஸு இதெல்லாம் அலர்ஜியை காஸ் பண்ணி கிராஜுவலாக ஆஸ்மாவுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு நோய் பற்றி டாக்டர் ஜி.கே. பாலாஜி அவர்கள்கிட்ட வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்து ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவர், சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு. பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் கொண்ட அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப எளிதான ஒரு ஸ்டைலில் வந்து அவருக்கே உரிய ஒரு ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக சொல்லிகிட்டு இருக்காரு. இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்களா சார்? நீங்கள் வந்துட்டு பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு டாக்டர்னு சொல்லிட்டுன்னு ஒரு கெத்து இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி சார் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? நம்ம சொல்கிறது சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்க. எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது முக்கியம். செய்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். கேட்டுக்கினியாம்மா என்னம்மா பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டுன்னு? ஓகேவா, ரைட் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நவ் வி கோ பேக் டு த சப்ஜெக்ட். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது வந்து அந்த 2 விஷயங்கள், பெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஏதாவது நம்மளுக்கு தனியாக ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அரசு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இந்த பூனை வளர்க்குறது, எஸ்பெஷலி பூனை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு அதில் அந்த முடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப், நீங்கள் சொன்ன பேர்ட்ஸ், பீஜன்ஸ், பேரட்ஸ், ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் பெட்ஸ். பட் இதில் அரசு இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கு இதுவும், ஏன்னா இது ஒரு தனி மனித விருப்பம் சார் நம்ம பெட்ஸை வளர்க்குறது அப்படிங்கிறது. ஸோ அதுவும் எல்லாருமே இந்த மாதிரி அலர்ஜி ஆகிடும் அப்படின்னும் சொல்ல முடியாது. பெட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே இதாகுதா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அலர்ஜி வருது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் சிறந்ததாக இருக்கும். அலர்ஜி வந்தும் அதை நீங்கள் கூடயே வச்சுருக்கேன், நான் பார்த்துக்கணும், அதை என்னால் பிரிய முடியாது அப்படின்னும் போது நம்ம ஒரு சில பாதிப்புகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். நேர்களே, நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணலாம், டாக்டர் ஜி.கே. பாலாஜி சார்கிட்ட வந்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். என்ன எண்கள் அப்படிங்கிறத வந்து மீனாட்சி சொல்லுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
தொடர்ந்து நேர்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 24991104 24991014 மற்றும் 29860038 29860038 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே. நம்ம வந்துட்டு சார் நம்ம இந்த குரட்டை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ குரட்டைன்றது இப்போ முன்னாடியெல்லாம் வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு 10 வயசு பையன் பொண்ணுக்கெல்லாம் கூட வந்து இந்த குரட்டை வருது. அது என்ன இன்ஃபெக்ஷன் இந்த டியூ டு த என்வாயன்மெண்ட்டா எப்படி சார் அது? இல்லை சார், குழந்தைகளுக்கு குரட்டை வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள வந்து ஒரு மூக்லேயோ இல்லை தொண்டையிலையோ டான்சில்ஸ் இல்லை நோஸில் வந்து பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால தான் குழந்தைகளுக்கு இந்த ஸ்னோரிங் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு குரட்டை வருது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் தான் ஏர்வே, இந்த காற்று போகிற மூச்சு பாதையில் ஏதாவது வந்து தடை இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கும். ஸோ ஒன்று அவங்களுக்கு ஏற்பட்ட அடைப்புனால தான் இது இருக்கும், அது மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்கணும். ஓகே சார். இப்போ ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த குழந்தைகளுக்கு இந்த அடைப்பு இருக்குன்னு சொன்னீங்க, பாலிப்ஸ்ன்னு எதோ சொன்னீங்க. இது வந்து க்யூரபிளா? க்யூர் பண்ணிடலாம்? கண்டிப்பாக சார். இப்போ க்யூரபிள், மாடிஃபையபிள் நிறையா இருக்குது. ஸோ க்யூரபிள் இப்போ ஒரு பாலிப் மாதிரியோ இல்லை டான்சில்ஸ் மாதிரியோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம மருத்துவர்கள் அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஏர்வே கிளியர் ஆகிடும். இப்போ இந்த ஸ்னோரிங் குறையிறது குழந்தைகளுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேபி இன்ஃபெக்ஷன், லரிஞ்சைட்டிஸ் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனால் கூடலாம் இந்த மாதிரி ஆகலாம். ஸோ சிம்பிளாக மருந்துகள் எடுத்துக்கிறதுனால கூட அதெல்லாம் சரியாயிடலாம். இப்போ கன்ஜெனிட்டல் பாதிப்பு ஒரு சில குழந்தைகளுக்கு மூச்சு குழாயிலே ஏதாவது வந்து பிறப்பிலிருந்தே ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் வளர தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபைபிள் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணி அதை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது ஆனால் குணப்படுத்திடலாம். இது வந்து குணப்படுத்தக்கூடியது, இல்லை மாடிஃபைபிள் நான் சொல்லுவேன். குணப்படுத்துறது நிறையா இருக்குது. 90% குணப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஒரு சில கன்ஜெனிட்டல் பிறப்பிலே அவங்களுக்கு வந்த பாதிப்புகள், அதனால அந்த சத்தம் வருது அப்படின்னா அது நம்ம எக்ஸசைஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மினிமமாக பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்துட்டு அந்த வாயில் ஒரு மருந்து மாதிரி வச்சு ஏதோ நெபுலைசர் அண்ட் இன்ஹேலர்ஸ். அந்த நெபுலைசர்ன்றது என்ன சார்? வாட் டஸ் இட் கண்டெயின்? சார், இப்போது உங்களுக்கு இப்போது லிவரில் பாதிப்புன்னா லிவரில் நேராக மருந்து போட முடியும். கிட்னியில் பாதிப்புனா கிட்னிக்கு நேராக மருந்து போட முடியும். ஸோ யூ ஹாவ் டு டேக் த மெடிசன்ஸ். ஸ்டமக்கில் போயிட்டு அது கிட்னிக்கு போகும், லிவருக்கு போகும், எந்த ஆர்கனுக்கு போகும். நுரையீரலில் என்ன சிறப்பு அப்படின்னா அந்த மருந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ் நுரையீரலுக்கு மட்டும் டெலிவரி பண்ண முடியும். ஸோ பிகாஸ் என்விரான்மெண்ட்டில் அது டைரெக்டாக டச்சில் இருக்குது. ஸோ புகை மூலயமா நம்ம வந்து ஒரு மருந்தை வந்து புகை மூலயமா வெறும் நுரையீரலுக்கு மட்டுமே அது போய் சேர்கிற மாதிரி ஒரு வசதி இருக்குது. அதுதான் இந்த நெபுலைசர். ஸோ மருந்து வந்து நேராக நுரையீரலுக்கு மட்டும் கொடுக்குறோம். ஸோ இது வந்து மிக மிக நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. மக்கள் இதை பார்த்து பயப்படவே வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மற்ற இடத்துக்கெல்லாம் போய் தான் லிவருக்கும் போகும். ஆனால் இது வந்து நேராக அந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் போகிறதுனால இது மிக சிறந்த முறை மருந்துகள் எடுத்துக்கிறது. எளிய விதத்தில் அது இம்மீடியட்டாக போயிடும். அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு மட்டும் போகும். ஓகே. இப்போ ஒரு நேர் இருக்கிறாங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் சார். நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே நேயர்கள் வந்து டக்கு கட் ஆகிட்டு போயிடுறாங்க. சரி, பரவாயில்ல. எனவே கொஞ்சம் நேயர்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் வந்துட்டு என்னுடைய கேள்வியை கேட்டுட்டு தான் வந்து உங்ககிட்ட நான் வர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இப்போ சரி சார், இப்போ வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, பெரியவங்க மட்டும் இல்லை, இப்போல்லாம் சின்ன வயசில் கூட எப்படின்னா தூங்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு மூச்சு திணறல், மூச்சு முட்டல் அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கப்புறம் தானாகவே வந்து ஃபியூ செகண்ட்ஸில் சரியாயிடுது, திரும்ப தூங்கிடுறாங்க. காலையில் வந்து என்ன நைட்டு நீ வந்து ஒரே மூச்சு திணறிட்டு இருந்தது, உனக்கு என்ன இருந்தது, எதாவது ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்டால் அப்படியே எனக்கு தெரியாதுன்றாங்க. இது என்ன சார் அது? சரி, இது வந்து அப்னியா, ஸ்லீப் அப்னியா, தூக்கத்தில் நமக்கு ஏற்படுற மூச்சு திணறல். ஸோ இந்த ஸ்லீப் அப்னியா எதனால் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா தான் ரொம்ப வந்து காமன் ஸ்லீப் அப்னியாஸ். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா வந்து எதனால் வருது? காமனாக யாருக்கு அது கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இது. ஏன்னா அங்கே நெக்கில் இருக்கிற அந்த ஃபேட் டிஷ்யூஸ் அதுவே அவங்களுக்கு வந்து மூச்சு பாதையில் போய் அடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காற்று ஒழுங்காக போகாது. ஒரு லெவல் வரைக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே காற்று உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்.
போகும் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அது கெப்பாசிட்டி இருக்கும். திடீர்னு ஒரு லெவல் கிராஸ் ஆகும்போது அவங்களால பேர் பண்ண முடியாது. சடனாக அது எந்திரிச்சு அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு தேவையான ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க தூங்க ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாலாம் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க மருத்துவரை அணுகி அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஒரு நேர் லைனில் இருக்காரு, அவரை பிடிச்சிருவோமா இன்னைக்கு? ஓகே, வணக்கம், இது ஹலோ டாக்டர், பேசுங்க டாக்டர் கிட்ட. சார் மாலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட் பேசுகிறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் எங்கள் ஒய்ஃபோட சிஸ்டருக்கு வந்து இது மாதிரி வீசிங் இருக்கு. ஒரு 10 அடி எடுத்து வச்சாலே மூச்சு வாங்குது. நம்ம ஸ்டான்லியில் தான் வந்து சீஃப் ஹெச்ஓடி வந்து செக் பண்ணி எக்கோலேருந்து எல்லாம் எடுத்து இது வந்து நுரையீரல் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைன்னு சர்டிஃபை பண்ணிட்டாரு. சரிங்க சார். அப்புறம் ஒரு துறை தலைவருக்கு அமுச்சு ரெஃபர் பண்ணி அந்த ரோட்டர் கேப் 4 ஓக்கோட் இருக்கு, அது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் பண்ணுங்க. அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இது ரெண்டும் பண்ணாதான் உங்களுக்கு மிச்சப்படி உங்களுக்கு ஒன்றும் வீசிங் இருக்காது. உங்களுக்கு ஹெரிடேட்டரி இது வேற இருக்கு. கொஞ்சம் இந்த சீசன்ல உங்களுக்கு பனி இருக்கிறதுனால கொஞ்சம் வீசிங் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆமாம் சார். ஆமாம். பட் வேற எதுவும் நம்ம எடுக்கல, அதனால ஒன்றும் பயம் இல்லையா? சர்டிஃபைட் பை உங்க துறை தலைவரே கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஹார்ட் டாக்டரும் கொடுத்துட்டாங்க. சார் இந்த மருந்துகள் எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இதுதான் சரியான மருந்து. ஸோ ஒரு துறை தலைவரை பார்த்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக அது ஒரு சிறந்த மருந்தாக தான் இருக்கும். அந்த மருந்துகள் எடுக்கிறதுனால நமக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற பயம் தான் இப்போ நமக்கு உங்களுக்கு இல்லையா? ஏதாவது தொந்தரவு இருக்குமா அப்படின்னு அதுதான் கேட்க வரீங்க இல்லையா? ஆமாம் சார். கண்டிப்பாக இப்போ ஒரு பிபி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு நார்மலாக இருக்காங்க சார். அதெல்லாம் எதுவும் என்னென்னா இது ஒரு இவ்வளோ நாளாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயம் வருது. இப்போ பிபி மெடிசன் எடுக்கிறாங்க, 30 வருஷமாக 40 வருஷமாக எடுக்கிறாங்க. அவங்க வந்து சார் இந்த பிபி மெடிசன்ஸ்னால எனக்கு எடுக்கிறதுனால ஏதாவது ஆகுமா அப்படின்ற கேள்வி வர்றதில்லை. சுகர் மெடிசன் எடுக்கிறாங்க 20-30மா, அவங்க பயப்படாமல் எடுக்கிறாங்க. பட் இதுக்கு மட்டும் மக்கள் என்ன சார் ஸ்டெராய்டு இருக்குங்களா அதில் இந்த 4 ஓக்கோட்? சரி, ஸ்டெராய்டு வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று ஸ்டெராய்டு வந்து மைக்ரோகிராமில் தான் இல்லை மில்லிகிராமில் தான் அது இருக்கும். அதனால் கண்டிப்பாக பாதிப்பு இல்லை. அதுவும் மோஸ்ட்லி அந்த லங்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி மோட் ஆஃப் டெலிவரி நுரையீரலுக்கு மட்டும்தான் போகுது. அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்கவே இருக்காது. நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போது ஒரு கேள்வி நான் கேட்கணுன்னு இருந்தேன் சார், ஃபஸ்ட்லேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சிஓபிடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு? இல்லை, சிஓபிடி இருக்கிறவங்களுக்கு மூச்சு பாதிக்கிறதுனாலையும் நுரையீரல் ஃபெயிலியர் வர்றதுனாலையும் கிராஜுவலாக ஹார்ட்டும் அதனால் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படின்னு சார் தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அதனால் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதனுடைய கெப்பாசிட்டியை விட அதிகமாக ஒர்க் பண்ணி இட் ஹாஸ் டு கிவ் த ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா. ஸோ எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சால் டயர்ட் ஆகுமோ அதே மாதிரி ஹார்ட் அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சு பம்ப் பண்ணி அது ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அதனுடைய செயலை இது இழக்க ஆரம்பிக்கும். ஸோ சிஓபிடினால லங் ஃபெயிலியர் கிராஜுவலி லீடிங் டு ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ ரெண்டுமா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கோவிட் சமயத்தில், இந்த பேண்டமிக் சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து கோவிடோட வந்து சேர்த்து வைத்து பேசப்பட்டது. அதாவது இது வந்துன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது வரும், இது வந்துன்னா வந்து இன்ஸ்டன்ட் டெத்து தான்ற மாதிரிலாம் நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா சார்? கோவிட் ஒரு வைரல் நிமோனியா சார். ஸோ அந்த வைரல் நிமோனியா வந்து நுரையீரலில் செயலிழக்க செஞ்சது. ஸோ அது நுரையீரல் ஃபுல்லாக அது பரவி இருக்கும் போது, ஸோ எப்படி ஒரு அழுகின ஆப்பிள்னு வச்சுக்குவோம், அது மேலே வந்து ஈஸியாக உட்காரும். ஒரு நல்ல ஆப்பிளாக இருந்தால் அது மேலே வந்து உட்காராது இல்லையா? அது மாதிரி இந்த அழுகின ஆப்பிள் மாதிரி நிறைய ஈக்கள் உட்கார்ந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்த ஆரம்பித்தது. அதனால தான் கோவிட் டைமில் நிறைய பாதிப்புகள் அடிஷ்னலாக வர ஆரம்பித்தது. ஓகே, ரைட் சார். இப்போ ஒருத்தர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர், பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் சார். வணக்கம் சார், நான் டாக்டர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் இப்போ கிராமத்தில் கூட இப்பெல்லாம் கூட சார் உங்கள் ரேடியோவையோ கொஞ்சம் உங்கள் ரேடியோவை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா பக்கத்தில் இருக்கவரை கொஞ்சம் பேச வேண்டாம்னு சொல்லுங்கள் சார். சார் ஃபோன்லேயே போட்டுருக்குறோம் ரேடியோவை. இதுவும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் வேறு யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்குது. அது இருந்தால் எங்களுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்க. ரைட், ஓகே.
சொல்லுங்க, இப்போ கேளுங்க டாக்டர் கிட்ட சந்தேகம். கிராமத்துல இப்ப பெண்கள் தாய்மார்கள்லாம் கூட விறகு அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ஆமாங்க சார். ஆமாம். அது புகை இப்ப கூட இது சில இடத்துல கேஸ் இல்லாத இடத்துல கூட யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு பாதிப்பு வருமா சார்? தொடர்ந்து ஆமாம் சார், கண்டிப்பாக தொடர்ந்து பல வருஷங்களாக அதை யூஸ் பண்ணும்போது சிஓபிடி மாதிரி நோய்கள் அவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விறகு அடுப்புகள்னால இது வந்து பாதிப்பு உண்டாக்கும். பல வருஷங்களுக்கு நம்ம விறகு புகை படும்போது அதனால சார் நம்ம விறகு அடுப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அந்த மாஸ்க் மாதிரியாச்சும் விஷயங்களை போட்டுக்கிட்டு அது செய்கிறது கண்டிப்பாக மாஸ்க் போட்டால் அதனுடைய பாதிப்புகள் குறைய தான் செய்யும் சார். கண்டிப்பாக குறையும். அம்மா கூட விறகு அடுப்பு தான் சார் யூஸ் பண்ணி லாஸ்ட்ல ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு சார். ஆமாம் சார், இப்போ அது குறைய ஆரம்பிக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். முடியாத பட்சத்தில் தடுப்புக்காக மாஸ்க் ஆச்சும் போட்டு நல்ல அந்த N95 மாஸ்க் மாதிரி நல்ல மாஸ்க் ஆச்சும் போட்டு. இல்லை சார், உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறோம் நம்மளுடைய செய்திகளை மற்றவங்களுக்காச்சும் கொண்டு போகணும். நீங்கள் வேறு யாராவது ஒரு தாய்மார்களை பார்த்தாலும் இந்த செய்தியை சொல்லலாம். சரியா? ஓகே, அவர் கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நேர்களே, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா கிளியராக அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல உங்களுடைய ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்றது. இன்னொரு காலர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், டாக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உங்கள் ரேடியோவை ஆஃப் பண்ணுங்கம்மா. ஒரு நிமிஷம் சார். அம்மா, ஒரு நிமிஷம் டைம் இல்லைம்மா. ஓகே, அவங்க வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு கட் பண்ணிட்டாங்க. சரி, பரவாயில்ல, இட் டசன்ட் மேட்டர். வராங்களா இன்னொரு தடவை லைனில்? ரைட். டாக்டர், இப்போது பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் என்னென்னா, ஒரு பெருசாக ஒரு பைப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. வேறு சைஸில் பைப் கொடுப்பாங்க. ஊது 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 ஊதுன்னுவாங்க. அது எவ்வளோ ஊதுனாலும் பத்தாது, இன்னும் ஊதுன்னுவாங்க. அது என்ன சார்? சார், அது உங்களுக்கு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நுரையீரல் டெஸ்ட்டு, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். நுரையீரலே நம்ம வந்து உள்ளே போகிற ஆக்சிஜன் காற்றுனுடைய லெவல் வச்சு ப்ராப்பரான லெவலில் போகுதா, அது உள்ளேருந்து கரெக்டான லெவலில் வெளியில் வருதா, அப்படி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது இருக்கலாம். இன்னொன்று எக்ஸசைஸ். நுரையீரலுக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவோம்? இப்போ மசிலுக்கு இப்போ ஒரு டம்பிள்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நுரையீரல் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, உள்ள இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் எக்ஸசைஸ் ப்ராப்பராக திருப்பி அதனுடைய லிமிட்டோட இன்னும் எக்ஸ்ட்ரா 500-600 ml அதனுடைய கெப்பாசிட்டினா உங்களால் 650 கொண்டு வர முடியுமா, 700 கொண்டு வர முடியுமா, இல்லை 600 ஆச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்ற முயற்சிகளில் இப்போ 400 இருக்குன்னா இன்னும் ட்ரை பண்ணுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அதனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே புரியாது, எதுக்கு ஊத சொல்கிறாங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சது உண்டு. அதுக்காகவே வந்து அடுத்த தடவை அவருக்கு வர சொன்ன போது நான் வராமல் ஓடி போயிட்டேன். அது வேறு விஷயம். சரி, இன்னொரு அதர் தேன் திஸ் இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நீங்கள் நிறைய ஜிம்முன்னு சொல்கிறீங்களே சார், நிறைய ஜிம்முக்கு போவீங்களா சார் நீங்கள்? போயிட்டு இருந்தது சார். இப்போ தான் நமக்கு நேரம் கம்மியாக இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக மார்னிங் வாக்கிங் உண்டு, ஒரு 45 minutes. சரி, ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் வீட்டிலே இருக்கிறது மாதிரி. ஜிம்முக்கு போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. சரி, இது வந்து சும்மா சைட் லைட்டில் தான் நான் கேட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 தடவை நீங்கள் இந்த ஜிம்மு பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. பிகாஸ் ஏன் அது சொல்கிறேன்னா, ஃபிட்னஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபிட்னஸ் இல்லையா? ஸோ நம்மளுடைய அன்றாட விஷயங்களில் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அது நோயில் வரமுன் தடுக்கிறதுல மிக முக்கியமான ஒன்று உடற்பயிற்சி. ஸோ சுகர், பிபி, இன்னும் பல நோய்களை வந்து உடற்பயிற்சிகள் அவாய்ட் பண்ணும். இது தொடர்பாக ஒரு கேள்வி சார். நிறைய இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு லங் ப்ராப்ளம்லாம் வரவே வராது, நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்லாம் வந்துட்டு சில இடங்களில் சொல்ல தான் செய்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் வராது அப்படின்னு கிடையாது. இப்போ அதுவுமே ஹெல்மெட் மாதிரி தான். ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஆக்சிடெண்ட் நடக்காது. ஹெல்மெட் போட்டுகிட்டே நடந்துருச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. வராமல் இருக்கிறதுக்கு, பாதிப்புகளை தீவிரமடையாமல் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸசைஸ் நம்மளை ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா மிக சிறந்த, ஏற்கனவே நல்ல கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா, இப்போ நம்மளால் ஒரு
10 கிலோ அடிப்படுது அப்படின்னா, நம்ம ஃபிட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 20 கிலோ அப்படின்னா கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லா இருந்தது, லங் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒன்று நடந்துச்சுனாலும் உங்களால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். எனி எமர்ஜென்சிஸ் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது நல்லது. ஓகே சார். இப்போது இது மாதிரியான லங் சம்பந்தமான வியாதிகள் இது எல்லாத்துக்கும் எதுக்காவது வேக்சினேஷன்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? சார் நிறைய வேக்சினேஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி காமனாக இன்ஃபெக்ஷன் தான் நமக்கு லங்ஸில் இப்போது கோவிட்லேயே பார்த்துருக்கோம். எப்படி பரவுது, காற்றுலேயே பரவிடுது டக்குன்னு ஈஸியாக. அதான் என்னோட அடுத்த கேள்வி. ஈஸியாக நுரையீரலுக்கு வந்துடும். ஸோ லிவருக்கோ இல்லை கிட்னிக்கோ இப்படி இவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ அதை அதுவாக நம்ம வேறு ஏதாவது இப்போ குடிச்சிருக்கார், தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தார், அதனால தான் அப்படி அதாகும், நம்மளே தேடிக்கிறது. இது நம்ம எதுவும் பண்ணாமல் ஒரு வீட்டில் ஒரு ஓரத்தில் இருந்தாலுமே நம்மளை தேடி வந்துடும். ஏன்னா இது காற்றுலேயே இருக்கிற விஷயம். ஸோ அதுக்காக நம்ம தடுக்கிறதுக்கு ஃப்ளூ வேக்சின், நிமோனியா வேக்சின், பெர்டூசிஸ் வேக்சின், குழந்தைகளுக்கான தடுப்பு வேக்சின்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையாமல் வராமல் பீடியாட்ரிக் வேக்சின்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பர்டிகுலர் அது என்ன எல்லாத்துக்குமே எல்லோரும் போட்டுக்கலான்னு இல்லை. இப்போ நிமோனியா வேக்சின் யார் போடணும், ஃப்ளூ வேக்சின் யார் போடணும்னு நீங்கள் மருத்துவர் அணுகும்போது அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஓகே. இப்போ ஒரு நேர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர், பேசுங்க டாக்டர்கிட்ட. ஏமா கட் பண்ணிங்க? சரி, ஓகே, பரவாயில்ல. நேர் அவ்வளோ லக்கி இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டருடைய அட்வைஸ் எல்லாம் கேட்குறதுக்கு. சரி, பரவாயில்ல சார். இப்போ நீங்கள் அந்த வேக்சினேஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எந்தெந்த வயசில் நம்ம வேக்சினேட் பண்ணணும்? இப்போ ஒரு 40 வயசு மனிதருக்கும் இது மாதிரியான வென் ஹீ இஸ் இன்வால்வ்ட் இன் ஆல் திஸ் இந்த என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அவருக்கு வேக்சினேஷன் போட வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குதா? எஸ் சார். ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த க்ரஷர் அந்த மாதிரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு ஜென்ரலாகவே அவங்க எந்த ஏஜ் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ் வேக்சினேஷன் நான் எதுவும் இல்லை, நான் ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கோமாபிட்ஸ் இந்த மாதிரி சர்க்கரை நோய், பிபி, இந்த மாதிரி வேறு ஏதாவது கோமாபிட் நோய்கள் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கவங்களுக்கும் இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு அப்படின்னாலும் அவங்களும் இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். இப்போ ஆஸ்மா, சிஓபிடி இருக்கவங்க, இந்த மாதிரி நுரையீரல் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏஜை பற்றி கவலைப்படாமல் இந்த வேக்சின் எடுத்துக்கணும். இந்த ஃப்ளூ வேக்சின், நிமோனியா வேக்சின் ஒரு 2 டோஸ் லைஃப் டைம், பூஸ்டர் டோஸ்னு தனித்தனியாக இருக்குது. ஃப்ளூ வேக்சின் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ளூ வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃப்ளூ வேக்சின் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் குரூப்ஸ் அவங்க இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ஸ்டோன் குவாரிஸ் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கூட இது இருக்குது. இப்போ அரசு இது ஃப்ரீயாக நம்மளுக்கு ஏதாவது வேக்சினேஷன்ஸ் கொடுக்குறாங்களா அரசு மருத்துவமனைகள்? இருக்குது சார், ஃப்ளூ வேக்சின்ஸ் அரசு மருத்துவமனையில் இருக்குது. ஸோ அதுவும் நான் சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கிறவங்க போட்டுக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கு. ஓகே. இப்போ ஒரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ டாக்டர், பேசுங்க. சார், நான் கொடுங்கியூர்லேருந்து பேசுகிறேன். பேசுங்க சார். வணக்கம் சார். குளிர் சீசன்லாம் எனக்கு அப்பப்போ கோல்ட் ஆகிடுச்சு சார். சரி, இது கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார் டாக்டர்கிட்ட. இல்லை, இந்த கிளைமேட், இந்த மழை சீசன் அது போல டைமில் சரி இதுவுமே புரியுது சார். இதுவுமே ஒரு அலர்ஜி தான் சார். இந்த மாதிரி சீஸ்னல் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சில்லுன்னு அந்த குளிர் காற்று படும்போது அது உங்களுடைய நுரையீரல், மூச்சுக்குழாய்க்கு ஹைப்பர் ரெஸ்பான்ஸு சாதாரணமாக இல்லாமல் அது அதீதமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து உங்களுக்கு இது வரலாம். ஸோ நீங்கள் அந்த மெயினாக அவாய்டன்ஸ் தான். அதிகாலையிலையோ இல்லை பனிக்கோ எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதும், மாஸ்க் போட்டுக்கிறதும், இந்த மாதிரி இந்த குளிர் அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா மருத்துவர் அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகளை நீங்கள் எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்தால் இப்படி உங்களை கன்சல்ட் பண்ணலாமா சார்? வாங்க சார், வாங்க பார்த்துக்கலாம். சரி, தேங்க்யூ சார். நன்றி. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது நம்ம நிகழ்ச்சி நிறைவடைகிறதுக்கு. அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இன்னொரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரு. முதல்ல அவரை பேச விடுங்க சார்ன்னு சொல்லி மீனாட்சி சொல்கிறாங்க. அதனால் நான் அவருக்கு விட்டுறேன். வணக்கம், பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, டாக்டர் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். எனக்கு வீசிங் இருக்கு சார். சொல்லுங்கம்மா. வீசிங்க்கு நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா வீசிங் வரும்போது கழுத்து வலி வருது சார். அது எதனால சார்? வயசு உங்களோட ஏஜ்மா? ஏஜ் எனக்கு 50 சார். வீசிங் வர்றதுனால கழுத்து வலி வருதான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும்.
இன்னொன்று ஒருவேளை உங்களுடைய மூச்சு திணறல் அதிகமாக நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க இல்லையா, நார்மலாக இல்லாமல் மூச்சு ரொம்ப வாங்கும் போது உங்களுடைய மசில்ஸ், அந்த கழுத்து மசில்ஸ் எல்லாம் முதல்ல வீசிங் வரதுக்கு முன்னாடி கழுத்து வலி தான் சார் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வீசிங் நிறைய ஆயிடுது. நீங்கள் கழுத்து வலிக்காக ஏதாவது மாத்திரை போடுறீங்களா? நான் போட்டுட்டு இருக்கேன் சார். கழுத்து வலிக்காக பெயின் கில்லர் போடுறீங்களா? ஆமா சார், போட்டுட்டு ஒரு சில நேரத்தில் இந்த பெயின் கில்லர்ஸ் கூட உங்களை ஆஸ்மாவை ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸோ மருந்துகள் கூட ஆஸ்மாவை உங்கள் வீசிங்கை இன்டியூஸ் பண்ணும். ஏற்கனவே எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அந்த வீசிங் இருக்குது, அப்போது அந்த பெயின் கில்லர்ஸ்லாம் உங்களுக்கு வீசிங்கை வர வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை உங்களை பெயின் கில்லர் அந்த ரகமாக அப்படின்னு நீங்கள் போய் மருத்துவர் அணுகி, சார் நான் அந்த மாத்திரையை போடும்போது எனக்கு வீசிங் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவர் அணுகுங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. இன்னொரு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் கூட இல்லாத இந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய அவேர்னஸ் பற்றி பேசியிருக்கோம், நிறைய வியாதிகள் பற்றி சொன்னோம். இது இல்லாமல் லங்ஸில் இயல்பாக நம்மளுடைய ஊரில், நம்மளுடைய தமிழ்நாட்டில் வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன இருக்கும் சார்? தமிழ்நாட்டில் இல்லை சார், ஆல் ஓவர் இந்தியா நிறைய நுரையீரலில் எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்குது. அதில் ரொம்ப காமன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க சார். ரொம்ப காமனாக ஆஸ்மா, சிஓபிடி, டியூபர்குலோசிஸ், டிபி, நிமோனியா, அப்புறம் கேன்சர். ஸோ இது ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இது 5மே ஒரே சிம்டம்ஸ் தான் காஸ் பண்ணும். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார்மலாக செட்டில் ஆக வேண்டிய டைமில் 3 வாரத்துக்குள்ளே செட்டில் ஆகாமல் தொடர் இருமல், தொடர் சளியில் ஏதாவது ரத்தம், விட்டு ஜுரம், இது மாதிரி இருந்ததுன்னா இது சரியான அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மருத்துவரை போய் அணுகணும். இந்த 5 தான் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமன். டிபி, நிமோனியா, சிஓபிடி, ஆஸ்மா அண்ட் லங் கேன்சர். இந்த எல்லாமே ஒரே சிம்டம்ஸ் தான் இருக்கும். மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா அதில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுவார். இப்போது இதெல்லாம் இருந்தது அப்படின்னால் இது எல்லாமே ட்ரீட்டபிள், அதர் தான் கேன்சர், மற்ற எல்லாமே ட்ரீட்டபிளா சார்? அது ட்ரீட்டபிள், ப்ரிவென்டபிள், க்யூரபிள் அப்படின்னு கேட்காதீங்க. க்யூரபிள் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரீட்டபிள்லாம் தான் கேட்டேன். ட்ரீட்டபிள் வி ஹேவ் அ பர்ஃபெக்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்டபிள் அண்ட் ப்ரிவென்டபிள். ஸோ க்யூரபிளும் இருக்குது. ஸோ வி ஹேவ் எ க்யூர் ஆல்சோ. ஒரு சிலது ட்ரீட்டபிள். அப்படின்னா சிஓபிடிக்கு உங்களுக்கு அதை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரீட்டபிள். ஸோ அதுதான் சொல்லுங்கள். ஒரு சிலது ட்ரீட்டபிள், ஒரு சிலது க்யூரபிள். ஸோ டியூபர்குலோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்யூரபிள். யூ டேக் த மெடிசன் ப்ராப்பர்லி, இட் இஸ் க்யூர்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே சிஓபிடி அப்படின்றது ட்ரீட்டபிள். அவர் தேடி வர வச்சுட்டு நுரையீரலை பாதிப்படைய செஞ்சிட்டார். ஸோ இனிமேல் பாதிப்படைந்த நுரையீரலை நம்ம அப்படியே கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இருக்கிறத அப்படியே ஃபர்தராக மோசம் அடையாமல் இருக்கிறத அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு கொண்டு போகணும். ஓகே. இப்போ நம்மளுடைய இந்த 1 மணி நேரம் எப்படி பறந்தது அப்படின்னே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜி.கே. பாலாஜி அவர்கள் பல விஷயங்களை ரொம்ப எளிமையாக, அழகாக, ஈஸியாக சொன்னார். நம்மளுடைய நேயர்களும் ரொம்ப சென்சிபிளாக இன்னைக்கு கேள்விகள்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டிங்க. இந்த சிஓபிடி தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு நோய் நாள் இன்றைக்கி அனுசரிக்கப்படுறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதை நீங்கள் கண்டிப்பாக மனசில் வச்சு நேயர்களே நீங்கள் நல்வாழ்வு வாழ நீங்கள் உங்களுக்கு நீங்களே வழி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கிறோம். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ரொம்ப ஈஸியாக, அழகாக, எளிமையாக எல்லாம் சொன்ன டாக்டர் ஜி.கே. பாலாஜி சார் அவர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் சாஃப்டாக பேசினது ரொம்ப பிரைட்டாக கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் நம்ம ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நேயர்களே உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் நண்பன் மோகனகிருஷ்ணன். மீண்டும் நாளை மத்தியானம் வருவேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சிரியோ.